ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, இயல் 3ல் உள்ள நெக்ஸ்ட்டு டாபிக் நாடகவியல் ஆளுமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சங்கரதாஸ் சுவாமிகளையும் மதுரகவி பாஸ்கரதாஸையும் பார்ப்போம். சங்கரதாஸ் சுவாமிகள் ஆல்ரெடி இது 11th புக்லேயோ 12லேயோ தமிழ் புக்கில் இருக்கும். இவரை பற்றின இது இவர் சொன்னோன்னே ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம்னா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். ஓகே, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1867 டு 1922. இந்த பேராகிராஃபில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை இவர் தான் உருவாக்கியிருக்கிறாரு. கேட்டாலும் கேட்கலாம், பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை உருவாக்குனவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். அப்புறம் நான் சொன்ன பாயிண்ட், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றும் அழைக்கப்படுகிறார். வேறு என்ன யூனிக்காக இருக்க பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இவர் வந்து பல புராண நாடகங்களையும் வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கர்நாடக இசைக்கூறுகளை முதன்மைப்படுத்தி நாடகங்களை நிகழ்ந்தன. இவர் காலத்தில் பார்த்திங்கன்னா படிப்படியாக நகரங்களை நோக்கியும் நாடகங்கள் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரகவி பாஸ்கரதாஸ். இவர் ஒரு முக்கியமான ஆளுமை. ஏன்னா இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, தமிழ் நாடக கலைஞர். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், பாஸ்கரதாஸ் வந்து தமிழ் நாடக கலைஞர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர். சுதந்திர போராட்டம் நடக்கிற டைமில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, விடுதலை கருத்துக்களை வந்து தன்னோட நாடகங்கள் வழியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பார். வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகத்சிங் தூக்கில் போட்ட அந்த நிகழ்வு, காந்தியடிகள் பங்கேற்று கொண்ட வட்டமேசை மாநாடு, பஞ்சாப் படுகொலை, இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து அவரோட நாடக பாடல்களாக இது பண்ணியிருப்பார். ஆனால் அதோட ஆங்கில அரசு வந்து அதை தடை செஞ்சுருப்பாங்க. அப்போ திரைப்படம் இல்லாத காலகட்டத்தில் அவரோட பாடல்களை எல்லாம் யார் எடுத்திருப்பா அப்படின்னா, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் இசைத்தட்டு நிறுவனம் வந்து கிராமஃபோன் இசைத்தட்டுகளில் பதிவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு சென்றது. அப்புறம் இந்த கேபி சுந்தராம்பாள், கிட்டப்பா, எம்எஸ் சுப்புலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து இவரின் நாடகங்களில் பாடி நடித்துள்ளனர். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஆளுமைகளை பார்க்கலாம். தேங்க்யூ.